வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல். இந்த வீடியோவில் மதுரை டு ராமேஸ்வரம் ஒன் டே ட்ரிப்பு தான். அந்த ட்ரிப்பில் நாங்கள் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். குழந்தைகளோட ஜாலியாக திடீர்னு கிளம்பி போனது தான் ராமேஸ்வரம் ட்ரிப்பு. மதுரை டு ராமேஸ்வரம் ட்ரெயினில் தான் போனோம். அதிகாலை 12 மணிக்கெலாம் ட்ரெயின் கிளம்பிடும். எப்பயும் போல் ராமேஸ்வரம் ட்ரெயின் அரை மணி நேரம் லேட்டாக தான் வந்துச்சு. ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி போயிட்டோம். ட்ரெயினில் ஏறி கிளம்பி போனோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ்லேயே ராமேஸ்வரம் போய் ரீச் ஆயிடலாம். அதிகாலை 4 மணிக்கெலாம் ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகிட்டோம். ட்ரெயினை விட்டு கீழே இறங்கினாலே ஆட்டோ, பஸ்ஸு, வேன் இந்த 3 வசதியுமே இருக்கும். ட்ரெயினோட லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும், பஸ்ஸும் இருக்கும். கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக பஸ்ஸிலே போயிடலாம். பஸ்ஸு கிடைக்கலன்னா ஷேர் ஆட்டோ, அப்படி இல்லை அப்படின்னா வேனு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாமே ஒரு ஆளுக்கு 100 ரூபா மெனிக்க சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ்ஸுனால் 20லேருந்து ஒரு 15 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். பஸ்ஸு கிடைக்காத பட்சத்துக்கு இந்த வேனோ நீங்கள் ஆட்டோவோ சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து இறங்கி வந்தீங்கன்னா கோயில் வாசல்லே நமக்கு இறக்கி விட்டுருவாங்க. உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கிறலாம். லக்கேஜ் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கோயில் வாசல்லையே நிறைய ரூம் இருக்குது. ஒரு நாளைக்கு 500, 600, 700லேருந்து அபோவ் 2000, 3000 வரைக்கும் லக்ஸரி ரூம் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அந்த ரூமை புக் பண்ணிவிட்டு நீங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு, மினிமம் வந்து 700லேருந்து தான் இருக்குது. அதனால் நாங்கள் 700 ரூமை மட்டும் ஒன் டேக்கு புக் பண்ணிவிட்டு லக்கேஜெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்க கடற்கரைக்கு போயிட்டோம். வெள்ளனா போனனால சன்லைட்டெல்லாம் பார்த்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே போன முக்கியமான ரீசனே என்னோடய மாமனாருக்கு திதி கொடுக்கறதுக்கு தான். அதனால் வருஷம் வர்ற திதி மட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம். திதி, தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆத்தங்கரையோரமாகவே ஐயர் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு நீங்கள் திதி பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா 1500 ரூபாய் கேட்பாங்க. இது தர்ப்பணம் கொடுக்கணுன்னா 400 ரூபாய் கேட்பாங்க. பெருசாக ஹோமம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு கேட்பாங்க. நாங்கள் திதியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கடற்கரையில் நல்லாவே மூழ்கி வந்துட்டோம். புனித ஸ்தலத்தில் நீராடுவது ரொம்பவே நல்ல விசேஷம்தான். அதனால் நீராடிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது கூடவே ஈரத்தோடையே வந்துட்டு 21 தீர்த்த தலங்கள் இருக்குது. அந்த தீர்த்த தலத்திலையும் தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே கோயிலுக்குள்ளேயே அன்னதான கூடமும் இருக்குது. வேணும்னா அன்னதானத்தையும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வெளியில் கடைகளில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்கலாம். நாங்கள் 21 தீர்த்தமும் ஆடி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் சாமி தரிசனம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். கோயிலுக்குள்ளே வந்து மொபைலோ செப்பல்ஸோ அலௌடு கிடையாது. நீங்கள் ரூம் எடுத்துருந்தீங்கன்னா அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. சாமி தரிசனம்லாம் நல்லபடியாக முடித்து வெளியில் வந்துட்டோம். நிறைய கடைகள் இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ஸுமே நிறையா இருக்கும். நீங்கள் சாப்பாடுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. அங்கே இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேலை எல்லாமே நாங்கள் பார்க்குறதுக்கு 12 மணிக்குள்ளேயே காலையில் முடிச்சிட்டோம். அதனால் சாமி தரிசனம் முடிச்சிச்சு, திதியும் முடிஞ்சிருச்சு. வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க போயிடலான்னு சொன்னோம். ஆட்டோ, வேனு, கார் இந்த மாதிரி எல்லா வசதியுமே இருக்கும். ஏசி காரே நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு 1500 ரூபா தான் கேட்பாங்க. ஆட்டோனாலுமே 1400 ரூபா, 1300 ரூபா, 1000 ரூபா கிட்ட இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இது பல்காக நிறைய பேர் போனீங்கன்னா வேனும் புக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். நாங்கள் ஒரு டேக்கு வந்து 1500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் தான் புக் பண்ணி வந்திருந்தோம். அவங்க ஃபஸ்ட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போனது வந்து கோதண்ட ராமர் கோயில். ராமர் வந்து ராவணன் மீது படையெடுத்து போர் புரிஞ்சு ராவணனை வென்ற போது ராவணனோட தம்பி விபீஷ்ணருக்கு இந்த கோயிலில் தான் இலங்கையோட மன்னர்னு சொல்லி முடிசூட்டினாங்க. ராமர் மொத இந்த கோயிலுக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த கடற்காட்சியிலேருந்து எல்லாமே. இங்கே ஒரு லிங்கம் இருக்கும். மிதக்கும் கற்களும் வச்சு காமிப்பாங்க. அந்த மிதக்கும் கற்களை நம்ம தலையில் வைக்கிறதுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்தாலே போதும். இந்த தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கோயிலோட மிக தனி சிறப்பே கடலுக்கு நடுவில் தான் இருக்கும். 2 பக்கமும் கடலாக இருக்கும். நடுவில் ரோடு மாதிரி இருக்கும். போகையிலே அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போங்க. இந்த கோயிலோட டாப்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் பாதம் கோயில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனது தனுஷ்கோடி தான். கரண்ட் இல்லாதனால இங்கே இந்த ஏரியாவில் மிக பெருசாக வீடுகளும் எதுவும் கிடையாது. சின்ன கடைகள் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபோன் டவர் கூட இங்கே இந்த ஏரியாவில் எடுக்காதுன்னு சொன்னாங்க. இங்கே இருக்க கடல் அலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த கடற்கரையோட லாஸ்ட் பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம தேசிய எம்பளம் தான் வைக்கப்பட்டிருப்பாங்க. அதுவுமே பார்க்க பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா 2 கடலும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல சேருன்ற இடம்தான்.
அங்கே வந்து 2 பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அலைகள் வந்து பயங்கரமாக வரும், ஒரு பக்கம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். கலர் சேஞ்சஸும் உங்களுக்கு தாராளமாகவே தெரியும். இங்கேருந்து நீங்கள் ஸ்பைனாகுலரில் பார்த்தீங்கன்னா இலங்கையோட ஊரே தெரியும்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கே இருக்க பில்டிங்லாம் இங்கேருந்து குட்டி குட்டியாக அப்படியே தெரியும். இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வரும் பாதையில் கவனிச்சிங்க அப்படின்னா 2 பக்கமே கடலாக தான் இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஆண்கடல், ஒரு பக்கம் பெண் கடல்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வந்து அலைகள் பயங்கரமாக இருக்கும், அதே இது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அலைகளே இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்கும். இந்த 2 கடலும் சந்திக்கிற இடத்துல தான் எவ்வளோ பயங்கரமாக கலர் சேஞ்ச். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. என்னதான் வெயில் அடித்தாலும் இந்த கடல் காற்றுல நிற்கும்போது அவ்வளோ ஒரு குளு குளுன்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்மளும் காலையில் நினச்சிட்டு இந்த இடத்த விட்டுட்டு கிளம்பிட்டோம். தனுஷ்கோடியில் மீன் சாப்பாடுனா பயங்கர ஃபேமஸுங்க. இங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கடலோட வாசத்துக்கும் சரி, இங்கே கடலில் கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான மீனும் சரி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். உங்கள் மீனவன்ற கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இங்கே வந்து நிறைய கடை ரோட் சைடு வந்து இருக்கும், எல்லாமே வந்து கூரை கடையாக தான் இருக்கும். இங்கே மீன் சாப்பாடு 100 ரூபான்னு சொன்னாங்க. குழம்பு மீன் ஒன்று, பொரிச்ச மீன் ஒன்று, ஒரு காய் ஒன்று கொடுத்துருவாங்க. சைடிஷ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். சைடிஷ் எல்லாமே 200 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. மித்தபடி மீன் சாப்பாடு 100 ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்தானது. கடல் மீன் சாப்பாடுனா எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சுவையோடு இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் தனுஷ்கோடி போனீங்க அப்படின்னா அங்கே இருக்க ரோட் சைடு கடைகளில், கூரை கடையில் ஏதாவது ஒரு கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க உங்கள் மீனவன்ற கடையை தான் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது அப்துல் கலாம் வாழ்ந்த வீடு தான். அவரோட வீடு தான் நாங்கள் பார்க்க போனோம். அவரோட வீடு வந்து 3 பில்டிங்காக இருக்கும். 2 பில்டிங்கில் அவரோட மெமரிஸ்லாம் வச்சுருப்பாங்க. 3rd ஃப்ளோரில் அவங்க ஒரு ஸ்டோர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுனா வீட்டுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து அனைத்து பொருட்களும் இருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அலங்கார பொருட்கள்லாம் இருக்கும். இங்கே வந்து கேமரா அலௌடு கிடையாது, அதனால் நாங்கள் எதுவும் கவர் பண்ண முடியலை. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து ராமர் தீர்த்தம் தான். இங்கே வந்து ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் காலெல்லாம் அலம்பிட்டு நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போய் ராமரை தரிசிச்சுட்டு வரலாம். ராமர் கோயில் தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கோயிலில் ராமரோட ஜாதகம்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. கோயிலை சுற்றி வரும்போது நாகபீடங்கள் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து போனது வந்து நடராஜர் கோயில் தான். ஒவ்வொரு சிலைகளும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு தத்துரூபமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அனுமன் கோயில் இருக்கும். அது பயங்கரமான சிலையோட பெரிய ஒரு அனுமன் கோயில் தான். அதுக்கப்புறம் லக்ஷ்மி தீர்த்தம் இங்கெல்லாம் போனோம். அங்கே வந்து மீன் குளம் இருந்துச்சு. மீன்களுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி போட்டால் அவ்வளோ அழகாக வந்து சாப்பிட்டு போனாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஜாலியாக இருந்துச்சு. என்னோடய குழந்தைகள்லாம் ரொம்ப நேரமாக அங்கே விளையாடிட்டு உணவு போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தாங்க. இந்த ராமேஸ்வரம் போயிட்டு இந்த பாம்பன் பாலத்தை மட்டும்தான் மிஸ் பண்ணிக்கிட்டோம். அங்கே வேலை நடக்கிறனால அங்கே மட்டும் போக முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா கருவாடு சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக அங்கே கடைக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவாடு வாங்கிட்டு வாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அது பாம்பன் பாலத்துக்கு கீழே கருவாடு மார்க்கெட்டே இருக்கும். அங்கே வாங்கினீங்கன்னா விலையும் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவாடு கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த தனுஷ்கோடி போகிற வழியிலையும் காஞ்ச கருவாடு கடை 1-2 ரோட்டு கடை இருக்கும். அங்கேயும் வாங்கிக்கிட்டால் இன்னும் உப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான கருவாடு கிடைக்கும். கிலோவே 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷான கருவாடு வேணும்னா நீங்கள் தனுஷ்கோடி பாம்பன் பாலத்துக்கிட்ட போகும்போது மறக்காமல் வாங்கிட்டு வாங்க. ராமேஸ்வரத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைகளும் அதிகப்படியான கோயில்களும் தான். அதிகமாக நீங்கள் சுற்றி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா அதிகப்படியான கோயில்களை நிறைய தரிசிக்கலாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக எல்லா கோயிலையுமே தரிசிச்சுட்டு வாங்க. நாங்கள் போன ட்ரிப்பிலே கடைசியாக போனது தான் ராமர் பாதம். அது மட்டும்தான் கொஞ்சம் உயரமான இடத்துல படியெல்லாம் ஏறி போய் தரிசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ராமர் பாதம் மண்டபத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்க கோயில் தெரியும். எல்லா கோயிலுக்குமே நம்மளாம் ஈஸியாக கிளம்பி போயிட முடியாது. அங்கே இருக்க தெய்வங்கள் நம்ம வரணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு ஸ்தலத்துக்குமே போய் நம்ம வழிபட முடியும். அதே மாதிரி தான் சிவனோட தலமும், அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம அவரை போய் தரிசிக்க முடியும். அதே மாதிரி தான் திடீர்னு நாங்கள் ட்ரிப்பே இல்லாமல் ஒரு பிளான் கூட பண்ணாமல் திடீர்னு கிளம்பி வந்த இடம் தான் இந்த ராமேஸ்வரம். நல்ல ஒரு சிறப்பான முறையில் தீத்தாடி நம்ம சிவனை தரிசித்ததே ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். நாங்கள் சுற்றி பார்க்க போன கடற்கரையை தவிர்த்து அனைத்து கோயில்லையுமே வந்து கேமரா ஃபோன்லாம் அலௌடு கிடையாது உள்ள. அதனால நான் வாயிலே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி கோதண்டராமர் கோயில், தனுஷ்கோடி,
லக்ஷ்மி தீர்த்தம், ராமர் தீர்த்தம், ராமர் பாதம், அனுமன் கோயில், நடராஜர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்தாச்சு. நான் சும்மா கடற்கரையில் நம்மளோட சேனலோட பேரை எழுதி அலைகள் அடிக்கிற மாதிரியெல்லாம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. குழந்தைகளை கூட்டிகிட்டு போனதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மதுரை டு ராமேஸ்வரம் ஒன் டே ட்ரிப்புக்கு ரொம்பவே ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். புண்ணிய ஸ்தலமான ராமேஸ்வரத்தில் இருக்க நம்ம சிவனை வழிபட்டாச்சு. அதை தவிர்த்து அங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லா ஊரையுமே நம்ம சுற்றி பார்த்தாவும் செஞ்சாச்சு. அப்போ நம்ம ஒரு ட்ரிப்பு போன மாதிரி தான் நாங்கள் இது. நீங்களும் ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ராமேஸ்வரம் வரலாம். அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு பஸ்ஸோ ட்ரெயினோ ஏறினீங்கன்னா நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸில் மதுரை வந்து ரீச் ஆயிடலாம். நான் ராமேஸ்வரத்தில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன், என்னென்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஸ்தலம் என்னென்ன சுற்றி பார்த்தோம் இந்த இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோஸ் காப்பீஸ் வாங்கிக்கிட்டேன். நிலவாசலில் கட்டுறதுக்கு சங்கு தோரணம் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்துல் கலாம் ஸ்டோருன்னு சொன்னேன்ல, அவங்க அப்துல் கலாம் வீட்டில் 3rd ஃப்ளோரில் வந்து நிறைய ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. அது குழந்தைகளுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்களாக இருக்கட்டும், மேக்கப் ஐட்டம்ஸ், வளையல், பாசி, கம்மல் அந்த மாதிரியெல்லாம் ஐட்டத்தில், அதுக்கப்புறம் சாமி சிலைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் 1, 2 வச்சுட்டு ஒரு ஷாப் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே ரொம்பவே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கோயிலுக்கு வெளியில் வந்துட்டு ராமக்கட்டி, இந்த சங்கு கீச்செயின், பாசி இதெல்லாம் வாங்கியிருந்தேன். கடற்கரையில் நானும் என்னோடய குழந்தைகளும் இந்த மாதிரி சிப்பி பெருக்கி விளாண்டோம். அந்த சிப்பியை ஞாபகார்த்தமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்க கடைகளில் வந்து தாலியில் கோர்க்கிறதுக்கு பவளம் இதெல்லாம் ஒரிஜினலாக கிடைக்கும். ஆனால் இது வந்து சாதாரண பவளம் தான், ஆனால் வெளுக்காது நான் வாங்கியிருக்குது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி சாமி ஃபோட்டோஸு, கொஞ்சம் கிளிப்ஸு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த அப்துல் கலாம் ஸ்டோரில் தான் இந்த வளையல் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ரொம்பவே டிசைன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த முத்து இதெல்லாம் வச்சுட்டு அந்த கிளிப்பு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 30 rupees தான். அதனால இந்த மேக்னெட் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு முறையாக மேக்னெட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் ராமேஸ்வரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மேக்னெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஃப்ரிட்ஜ் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பாப்பாவுக்கு கொஞ்சம் கம்மல் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரிஜினல் பவளம், முத்து, மணி, சிப்பி இதிலெல்லாம் தயாரிக்கிற பாசி, வளையல் எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் ஒரு கிளிப்பு மட்டும் வாங்கியிருக்கேன். என்னோட இந்த வீலாக் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீலாக் மட்டும் கிடையாது, நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வீடியோஸ் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.